ஏகனாபுரம் கிராமத்தில் நடைபெற்ற கிராம சபை கூட்டத்தில் பரந்தூர் விமான நிலையம் அமைக்க எதிர்ப்பு தெரிவித்து 10வது முறையாக தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளது. இதுகுறித்த கூடுதல் தகவல்களை செய்தியாளர் தன்ராஜ் வழங்கிட கேட்கலாம். முழு விவரங்கள் என்ன தன்ராஜ், விரிவாக விவரிங்க. காஞ்சிபுரம் மாவட்டம் பரந்தூர் சுற்றுவட்டார பகுதிகளை உள்ளடக்கி 20 கிராமங்களை உள்ளடக்கி சுமார் 5746 ஏக்கர் பரப்பளவில் இந்த பரந்தூர் சென்னைக்கு அடுத்தபடியாக மிகப்பெரிய விமான நிலையமாக சென்னை பரந்தூர் பசுமைவெளி விமான நிலையம் அமைக்கப்பட இருக்கிறது. அதற்கான அறிவிப்புகளை மத்திய மாநில அரசுகள் அறிவிப்பு வெளியிட்டு நில எடுப்பு பணிகளும் தீவிரப்படுத்தி இருக்கிறது. இந்த நிலையிலே கிட்டத்தட்ட ஒரு 852 நாட்களாக இந்த பரந்தூர் பசுமைவெளி விமான நிலையம் அமைக்கக்கூடாது என்று இந்த பகுதியைச் சேர்ந்த கிராமங்கள் பாதிக்கப்படக்கூடிய விளைநிலங்கள், குடியிருப்புகள் மற்றும் வீடுகள் உள்ளிட்ட பாதிக்கப்படக்கூடிய கிராம மக்கள் தொடர்ந்து 852 நாட்களாக பல்வேறு கட்ட போராட்டங்களை நடத்தி வருகிறார்கள். குறிப்பாக கிராம சபை கூட்டங்களை கூட கடந்த 10 முறை புறக்கணித்திருக்கிறார்கள். இந்த நிலையிலே கிராம சபை கூட்டங்கள் என்பது கிட்டத்தட்ட உள்ளாட்சிகள் தினத்தை ஒட்டி இன்று நடைபெறுகின்ற கிராம சபை கூட்டத்தில் 10வது முறையாக இந்த பரந்தூர் பசுமைவெளி விமான நிலையத்தை அமைக்கும் திட்டத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து ஏகனாபுரம் கிராம மக்கள் ஒருமனதாக இந்த தீர்மானத்தை நிறைவேற்றியிருக்கிறார்கள். குறிப்பாக இந்த கிராம சபை கூட்டத்திலே பல்வேறு கட்ட தீர்மானங்களை நிறைவேற்றினாலும் இந்த மத்திய மாநில அரசுகள் இவர்களுடைய கோரிக்கைகளை செவிசாய்ப்பதாக இல்லை. இந்த நிலையை தற்போது இந்த 10வது முறையாக இந்த கிராம சபை கூட்டத்திலே இந்த தீர்மானத்தை நிறைவேற்றியிருக்கிறார்கள். தங்கள் பகுதிக்கு அந்த விமான நிலையத்தை கொண்டு வரக்கூடாது என்று மத்திய மாநில அரசுகளை வலியுறுத்தி இந்த தீர்மானங்களை நிறைவேற்றியிருக்கிறார்கள். மேலும் கிராம சபை கூட்டத்திலே 100 நாள் வேலை திட்டம் என்று சொல்லக்கூடிய கிராம மக்களுக்கு வேலை வாய்ப்பு அளிக்கக்கூடிய திட்டங்களையும் இந்த பகுதியிலே புறக்கணிப்பதாகவும் கூறி அந்த கிராம மக்கள் அந்த கிராம சபை கூட்டத்திலிருந்து வெளியேறி கோஷங்களை எழுப்பினார்கள். தமிழக அரசை வலியுறுத்தி கோஷங்களை எழுப்பினார்கள். இது தற்போதைய நிகழ்வாக இருக்கிறது. தகவல்களுக்கு நன்றி தன்ராஜ். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.